ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உடைய காத்திருப்பின் காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் தலைப்பே அதுதான், உடைய காத்திருப்பின் காலம். The season of waiting is over. நம்முடைய எதெந்த காரியத்திற்காக நாம் இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருந்தோமோ, என்னென்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறோமோ, அது எல்லாம் நிறைவேறுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. நான் அன்றைக்கு உனக்காக சம்பாதித்து கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ இன்றைக்கு சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அன்றைக்கு கிரயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்ததான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தது பிரிவை அவர் என்ன செய்தார்? இந்த கல்வாரி சிலுவையில அவர் முடித்து வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க, உங்க உறவை நீங்க புதுப்பித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் குற்ற மனசாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன செய்யணும், என்னால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியலையே, என்னால் இந்த மீட்டிங்க்கு நான் போகலையே, என்னால் இந்த பிரசங்கத்தை பண்ண முடியல, ஏதோ இத்தனை நாள் எல்லாரும் உபவாசிக்கிறாங்க, என்னால் இந்த உபவாச ஜெபத்துக்கு போக முடியல, அப்போ ஆண்டவர் என்னை புறக்கணிச்சிருவாரோ, ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரோ, இப்படிப்பட்ட பல குற்ற உணர்வுகள் நமக்குள்ள அப்பப்போ என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. நான் என்னைய சுய நீதி நிமித்தம் தான் நான் ஆண்டவரை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய சுயநீதியவே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற சில நேரங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்னுடைய சுய பலத்தினால அல்ல சுய முயற்சியினால தேவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என்னுடைய நீதிக்கு நான் நீதியை பெற்றுக்கொள்ள அவர் சிலுவையிலே பாவியாக மாறினார். ஹல்லேலூயா. என்னை நீதிமானாக்கும்படியாக அவர் பாவியாக சிலுவையிலே அவர் என்ன செய்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்க எந்த விஷயத்திற்காக காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பின் நாட்கள் அது முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிருபைக்காக காத்திருக்கிறீங்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளன்னு காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காக அதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சுகத்துக்காக காத்திருக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையில அந்த சுகத்தையும் அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை, 100% வெற்றியையும் சுகத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.